செயல்படுமே. உன் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமை செயல்படுமே. உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே, தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை செய்தீர், நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இது பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாராலும் பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காற்று புஷ்பங்களை ஊட்டுவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏதாகிலும் செய்வார் மறந்தது உண்டா? தேவன் ஏதாகிலும் செய்வார் மறந்தது உண்டா? தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய தாசன் இந்த வேளையிலுமாக கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். எனக்கு ஆவல் தான், நான் துடிப்போடு தான் இருக்கிறேன். மருத்துவர் சொல்லிட்டாங்க, கப்பு சிப்புன்னு உட்காரணும் அப்படின்ட்டாங்க. ரெஸ்ட் இஸ் நீடட் அப்படின்னு இருக்காங்க. இளைப்பாறுதல் தேவை. ஆமே சொல்லுங்களேன். ஓய்வு எடுக்க நேரத்தில் இளைப்பாறணும். ஆமே சொல்லுங்களேன். ஆமேன். சேவியர் பால்ராஜ் கர்த்தருடைய தாசனை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்துள்ள கரந்தட்டி வாழ்த்தி வரவேற்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்னு சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகளுக்கு தன் செவியை மறைக்கிறடைய வாழ்வு வளம் பெறாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலுமாய் உங்க தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய், ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் உடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்கப்படும்படி உங்க தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வருவதாக, உங்க மகிமை இறங்கி வருவதாக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு வெளியேற நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. எல்லா பயத்தின் ஆவிகளை, எல்லா படபடப்பின் ஆவிகளை, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சூழல்கள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன் ஐயா, சபிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயமாக, ஆவியும் ஊனையும் ஆண்டவரே பிரிக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. உங்க சத்தம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இடைபடட்டும் ஐயா. உடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியங்கள் வெளியேறட்டும். அடைக்கப்பட்டு இருக்கிற செவிகள் திறக்கப்படட்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடாத இருதயங்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. உடைய கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய சரீரம் உண்டாவதாக. தேவ ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. அடியனை மறைத்துக் கொள்ளுவீராக. எல்லா டிஸ்ட்ராக்ஷனை இயேசுவின் நாமத்தினால் பயன் பண்ற ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியானவர் நீர் செயல்படும்படியா நான் செபிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலுமாய் உங்களோடு கூட பேசுவாராக. நான் உங்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் உள்ள நுழையும் போதே பாடின பாடல்கள், பாஸ்டர் சொன்ன சாட்சி எல்லாமே மெர்ஜாய் தான் இதோட இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு பெரிய மிராக்கிள் இன்னைக்கு நடக்கும். நீங்க எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்ஸ்டன்டாவும் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்துல கால் ஒன்றி நில்லுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதுல நம்ம நிறைய நேரங்களை ஜெயிக்கிறோம், நிறைய நேரங்களை தோக்குறோம். ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தப்படுது. நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர்கிட்ட நான் காலையில கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, விசுவாசத்தை குறித்து பேசணும் அப்படின்னாரு. விசுவாசத்தை பத்தி நிறைய நீங்க விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா ஆவியானவர் அதை குறிச்சுதான் என்கிட்ட பேச சொல்லி சொன்னார். அதனாலதான் நான் அந்த விசுவாசத்தை பத்தி நான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப விசுவாசத்துல இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுவைகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுவைகளுடைய உறுதி அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நம்பப்படுவைகளுடைய உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இந்த வார்த்தையை நம்ம பல தடவை படிச்சிருப்போம், அறிக்கை பண்ணியிருப்போம், எல்லாமே செஞ்சிருப்போம். அந்த வார்த்தை
எப்படி நம்ம இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்றது? விசுவாசமானது நம்பப்படுவதுடைய உறுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து நான் அதை செய்து முடிப்பேன்னு ஒரு சொல்றாரு அப்படிங்கிற என்பது விசுவாசம். அந்த விசுவாசம் இந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கும் இடையில உள்ள காரியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான தீர்மானங்களை கொண்டு வருகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுது, அது காணப்படாதவருடைய நிச்சயம். இப்ப ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க. அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது இந்த இடையில நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்க இது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் அதுல உண்டு. நமக்கு விசுவாசத்துல எப்படி நம்ம நிக்கணும், எப்படி நம்ம செயல்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விசுவாசத்துல செயல்படுத்துறது என்ன நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுக்கு மாடலா நமக்கு வேதத்துல நிறைய பேரை பத்தி சொல்லி இருந்தாலும் விசுவாசத்தினுடைய தந்தை நமக்கு ஒருத்தரை பத்தி சொல்லப்படுது வேதம். யார் அவரு? ஆபிரகாம். ஏன்னா அவருதான் விசுவாசத்தினுடைய தந்தைன்னு நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் அதிகமா வேதத்தை தியானிக்கும் பொழுது நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரியை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரியை நான் பார்க்கும் பொழுது வேதத்தில் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த ஸ்திரீ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? நான் சொல்றேன், அபிரகாமை விட இந்த விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கானானிய ஸ்திரீயினுடைய சம்பவம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்களை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன? அந்த அம்மா இயேசு பின்னாடியே கூட்டுக்கிட்டே வராங்க. என் மகளுக்காக நீங்க சுகப்படுத்தணும், ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு அந்த அம்மாவுடைய கூப்பிடுதலை கேட்டாரா? கவனிக்கவே இல்லை. அவர் வாட்டில போய்கிட்டே இருக்கிறார், காது கொடுத்து கேட்கவே இல்லை. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த அம்மா பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே வருது, அந்த அம்மாவை அனுப்பி விட்டுருங்க, அந்த அம்மாவை அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இயேசுவும் உடனே நின்று அந்த அம்மாவை பார்க்கிறாரு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? என் பிள்ளை இது மாதிரி சுகவீனமா இருக்கிறா, அவ விடுதலை ஆகணும். அப்படியாம்மா? அச்சோ, நான் உங்களுக்காகலாம் வரலையே. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கெல்லாம் நான் வரலம்மா, நான் என் பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன் பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த அம்மா சொல்லுது, மீண்டுமா பரவாயில்ல, எனக்காகவும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியுமா? யாருங்க இந்த நாய்க்குட்டி? யார் இந்த நாய்க்குட்டி? ஆண்டவருக்கு புறம்பா இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்திருக்கிறார். புறம்பானவர்களுக்கு வரல அவரு. ஆனா இந்த அம்மா அவருடைய விசுவாசத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் அது பார்க்குது. அவர் இப்படி சொல்லிட்டார், என் பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கேன், என் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்ட்டாரு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? எஜமான் பிள்ளைகள்லாம் சாப்பிட்றப்ப கீழே விழும்ல, நாய் சாப்பிடும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொன்ன அந்த விஷயம் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மெயினான ரீசனே அந்த அம்மா தான். அல்லேலூயா. அந்த அம்மா ஒருவேளை இந்த விஷயம் எழுதப்படாம போயிருந்தா ஒருவேளை ஆண்டவர் வேற விதமா செஞ்சிருக்கலாம். அந்த அம்மாவுடைய விசுவாசம். இன்னொரு பகுதி நமக்கு, அதாவது இந்த இடம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை அசைச்ச விசுவாசத்துல ரொம்ப பிரதான விசுவாசம் எதுன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதை விட மிஞ்சி ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு சொல்லலாம் தாராளமா. ஏன்னா விசுவாசத்தினுடைய அளவுகோல் இருக்கு. விசுவாசத்துக்கு அளவுகோல் இருக்கு. ஒருத்தர் சொல்றான், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னை சுகப்படுத்துங்க அப்படிங்கிறான். விருப்பம் இருந்தா என்னை
சுகப்படுத்துங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப இல்லைனாக்க எனக்கு சுகம் வேண்டாம், உங்களுக்கு சித்தம்னா என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறான். இதுதான் அவருக்கு சித்தம்னா நடக்கட்டும் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய விசுவாசம். அதுக்கு அடுத்த லெவல்ல ஒரு விசுவாசம், நீங்க என்னை தொட்டா நான் சுகமடைவேன், நான் நம்புறேன். நீங்க என்னை தொட்டா நான் சுகமடைவேன் நம்புறேன் அப்படிங்கிறது 2ஆம் லெவல் விசுவாசம். 3ஆவது லெவல் விசுவாசம், நான் அவருடைய ஆடையின் நுனிய தொட்டாலே சுகம் பெறுவேன்ற விசுவாசம். 3ஆவதா உள்ள விசுவாசம். 4ஆவதா உள்ள விசுவாசம், நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் அங்க சுத்தமாவான். இதுக்கு அடுத்ததுதான் இந்த கானானி ஸ்திரியனுடைய காரியம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லாத இடத்துல அந்த அம்மா விசுவாசிச்சு போராடி தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்தினுடைய அளவுல நீங்க எந்த லெவல்ல நீங்க இருக்கிறீங்க, எந்த லெவல்ல நீங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீங்க? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் பேறு பெற்றவர்கள் வசனம் சொல்லுது. நம்ம விசுவாசத்துல எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோன்றத நீங்க தான் சொல்லணும். உங்க விசுவாசத்துல அளவுல நீங்க இப்ப எந்த பிளேஸ்ல நீங்க இருக்கிறீங்க? அப்ப விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கண்மூடித்தனமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. வித்தியாசமா எதுவும் சொல்றேனா? இல்ல கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கணும். என்னன்னா, அது நடக்குமா நடக்காதன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நான் சொன்னா அது நடக்குன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. உண்மைதானா? அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னைக்கு பெருகணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புறார். ஒரு சிலருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய, எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லை, எனக்கு அற்புதம் நடக்கல, என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழல்கள் எல்லாம் நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன், எப்ப என் சூழ்நிலை மாறும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் இந்த நாள்ல விசுவாசத்தை தூண்டி எழுப்புவாராக. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள்ல, நம்ம பொதுவா தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? இப்ப ஆதியாகமத்துல 1 அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகுக. என்னது? வெளிச்சம் உண்டாகுக. என்ன நடந்துச்சு? இருள் எங்க போச்சுன்னு தெரியல, வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன காரியம்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு? முதல்ல நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையில என்னென்னலாம் வெளிப்படுது? ஆவியானவருடைய நமக்கு அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தையில என்னெல்லாம் வெளிப்படுது? முதல்ல அவரு நான் சொன்னா நடக்குன்ற ஒரு மன தைரியம் இருக்கணும், நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும் நமக்கு. 2வது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் உங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதம் நடக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப நான் பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது என்னென்னலாம் நடக்குது? என்னென்னலாம் வெளிப்படுது? அதிகாரம் வெளிப்படுது, வல்லமை வெளிப்படுது, ஜீவன் வெளிப்படுது, நம்மளுடைய விசுவாசமும் வெளிப்படுது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல மட்டும்தான் வித்தியாசம் உண்டு. இந்த மீதி 3ல வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. இந்த விசுவாசத்தினுடைய அளவை வச்சுதான் இந்த காரியம் உங்க வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசிக்கிறது நடக்கும், என் வாழ்க்கையில இது நடக்கும்ன்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. அதுதான் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அந்த விஷயத்தை நீங்க பார்க்கல, ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்க.
இது எனக்கு நடக்கும்னு சொல்லி. இப்ப ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் இவரு. 15ஆம் அதிகாரத்துல மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் இந்த ஆபிரகாமை பார்க்கிறப்ப எப்படி பார்த்திருப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆபிரகாம் அழைச்சது 12ஆம் அதிகாரத்துல அழைக்கிறாரு. ஒரே அதிகாரத்துல அவனை செல்வ சீமானா மாத்திட்டாரு. அவனுக்கு உண்டானது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அவனோடு கூட தேவன் இருக்கிறத அவன் உணர்ந்து கொண்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கான், அனுபவிக்கிறான். ஆனாலும் இந்த இடத்துல இந்த விசுவாசத்துல எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அவன் கேட்கிறான். அப்ப பிதாவாகிய தேவன் ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்றாரு, என்ன பார்த்து நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டியே, நான் இப்பதான் சொன்னேன் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் நான் சொன்னேன். அப்படி இருக்கிற தேவன் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியில வா, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் வீட்டை விட்டு வெளியில வா, வானத்தை அண்ணாந்து பாரு. ஏங்க வெளியில வர சொன்னாரு? நீ இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வா அப்படிங்கிறாரு. அப்ப என்னதான் தேவன் அவன் ஆசீர்வதித்திருந்தாலும், தேவன் இவ்வளவுதான் இருக்க நம்ம வாழ்க்கையில செய்ய முடியுன்ற ஒரு குருட்டு, அதாவது என்ன சொல்றது, அவர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு இந்த அளவுக்குள்ளதான் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த வட்டத்தை விட்டு வெளியில வா, நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா, உன் சிந்தையில என்ன பத்தி நீ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற நெகட்டிவான சிந்தையை விட்டு வெளியில வா, வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானா நீ என்ன, இவ்வளவாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய பார்வை இதுவரைக்கும் எதுல இருக்கு அப்படின்னா, தேவனும் சஞ்சரிக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன், போறேன் வரேன், ஓகே அப்படின்ற அந்த லெவல்லே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவன் சிந்தையில இருந்த ஒரு காரியத்தை எடுத்து வெளியில போடுறாரு. இப்ப வேற ஒரு விசுவலேஷனை கொடுக்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு. நம்ம இந்த பக்கம் பார்த்தாலும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது, இந்த பக்கம் பார்த்தாலும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு விசுவாசம் அந்த லெவல்ல இருக்கணும். நட்சத்திரங்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம தூரம் எவ்வளவுங்க, அளவு சொல்ல முடியுமா? உங்க விசுவாசம் அந்த லெவல்ல இருக்கணும். அதெல்லாம் படைப்பு, ஆண்டவரால படைக்கப்பட்டது. அவர் உங்களை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற இந்த சின்ன விஷயத்திலிருந்து, என்ன பத்தின ஒரு சின்ன ஒரு கோட்பாடுக்குள்ள நீ இருக்கிறேல்ல, ஆண்டவர் இவ்வளவுதான் என் வாழ்க்கையில செய்ய முடியும் நம்பிட்டு இருக்கேல்ல, அதுல இருந்து வெளியே வா. நீ அதுல இருந்து வெளியே வந்தாதான் நான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்க வெளியவே வராம ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நெகட்டிவா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் தூக்கி எறிங்க. வேதத்துல இந்த பர்த்திமேயனுடைய ஒரு அற்புதம் என் வாழ்க்கையை ரொம்ப பெரிய அசைவை உண்டாக்குச்சு. நீங்க மார்க் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மார்க் 10ஆம் அதிகாரத்துல அது எழுதப்பட்டிருக்கு, இயேசு அந்த வழியா வராருன்னு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப இயேசு பக்கத்துல வந்த உடனே என்ன நடக்குதுனாக்க, அவனுக்கு இயேசு கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் சோதிக்கப்படும், அசைக்கப்படும், எல்லாமே நடக்கும். இயேசு அந்த வழியா போறாருன்னு அவன் கேள்விப்பட்ட நேரத்துல இருந்தே கத்த ஆரம்பிச்சுட்டான். எப்ப வந்தாருன்னு தெரியாது. அவர் வர வரைக்கும் கத்திட்டு இருக்கிறான். இயேசு பக்கத்துல வந்தவொடனே சீசர் எல்லாம் கூட இருந்தாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, டேய் அமைதியாரு சொல்றாங்க. இவன் அமைதியா இருந்தானா? இல்ல. உங்களுக்கு பிசாசு சொல்லுவான், எவ்வளவு நாளா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, எத்தனை வருஷமா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நடக்கல இல்ல, இனி நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. பக்கத்துல வந்து உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நானும் இப்படிதான் சிஸ்டர், நானும் ஜெபம் பண்ணி பார்த்து சோர்ந்து போயிட்டேன் சிஸ்டர். இதுதான் விசுவாசம் இருக்கியா? இனிமேல் அது நடக்காதுன்னு அடுத்த வழிக்கு போயிட்டேன் பிரதர். இல்லங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒண்ணு செய்யணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா அதை எந்த நிலையிலும் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா தம்பி ஒரு பாட்டு பாடினாப்ல, என்ன, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உமையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் தூக்கத்தை கொடுக்கும், அவரை போல வேற யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்ப நீங்க முடியுது நீங்க நினைக்கிறீங்களோ அவருடைய கரம் வந்து அப்படியே உங்களை டேக் ஓவர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களால முடியலன்னு எப்ப நீங்க சொல்றீங்களோ, அவரை பார்த்து நீங்க பொறுப்படுத்துக்க நீங்க சொல்றீங்களோ, அந்த நிமிஷம் அவருடைய கரம் உங்க மேல வருகிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயு சும்மா இல்ல, திரும்பி கத்த ஆரம்பிச்சுட்டான். இன்னும் அதிகமா எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தான்னு தெரியாது. கத்த வேணான்னு அதட்டுறாங்க, கேட்கல. எனக்கு என்ன தேவையா நான் அதை பெரும்பறிக்கு நான் விடவே மாட்டேன். எவ்வளவு பெரிய விசுவாசம். இப்ப ஒரு விஷயம் கவனமா இருங்க, பர்த்திமேயுவை அதட்டுறானுங்க எல்லாரும். இயேசு காதுல அந்த சத்தம் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காதா? விழுந்திருக்கும். ஆனா இன்னும் அதிகமான சத்தத்துல இவன் கூப்பிடுறானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்ப இயேசுக்கு அங்க கும்பலா வந்துட்டு இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம், இவனுங்க சத்தம் போடுற எல்லா சத்தமும் கேட்டாலும் தூரத்துல என்ன எவனோ ஒருத்தன் என்னை கூப்பிடுறான்ப்பா. ஹல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு நின்னு, எப்பா யாருப்பா என்னை கூப்பிட்டது, அந்த பையனை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்ப விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து அதட்டினார்களோ, அந்த வாய கர்த்தர் மாத்துவார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நீ திடன் கொள். என்னவா? ஆண்டவர் உன்னை கூப்பிட்டுட்டாரு, நீ திடன் கொள். அவர் உன்னை அழைக்கிறார். யார் சொல்றா? உங்களுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு நெகட்டிவா சொல்லி கொடுத்தவங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க, இப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய பார்வை யார் ஒருத்தன் என்னை தாவீதின் குமாரன் கூப்பிட்டான்ல அவரை நோக்கி போயிடுச்சு. அந்த சத்தத்துக்கு நேரா போயிடுச்சு. இப்ப இயேசுவை நெருக்கிக்கிட்டு வந்த அந்த கும்பலுக்கு மத்தியில இப்ப அந்த குருடன் பர்த்திமேயு உட்கார்ந்து இந்த இடத்துக்கும் யாரெல்லாம் எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மத்தியில இயேசுக்கும் அவனுக்கு ஒரு பாதை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகி போச்சு. எப்ப இயேசு அவனை பார்த்து கூப்பிட்ட உடனே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க விடாம தேவனுடைய சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்துல தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய மகன் ஒரு ஃபீவர் இருந்துச்சு. ஒரு ஃபீவர்னு சொல்லிட்டு இதே சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் அட்மிஷன் போடுறோம். அட்மிஷன் போட்டாக்க டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபீவருக்கு எத்தனை நாள் இருப்போம்? மிஞ்சி போனா 5 நாள் இருக்கும், அவ்வளவுதான். இது என்னன்னா 15 நாளா போய்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன ஆண்டவரே, ஏன் நான் இங்கேயே இருக்கிறேன், என்ன நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு புரியலையே, என் பிள்ளை சுகமடையணும், நான் என்ன பண்ணணும்?
எதனால இந்த ஃபீவர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. டாக்டருங்க டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் என்ன நடக்குன்னு தெரியல. நாளுக்கு நாள் அவன் மோசமாக போயிட்டு இருந்தான். போகிறப்ப நாங்கள் அட்மிட் பண்ணுறப்ப நடந்து போயிட்டு இருந்தவன் 15 நாள் ஆயிடுச்சு. குறுகி போய் படுத்து கிடக்கிறான் பெட்டில். இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்தோடனே கத்துவான், இப்பா என்னால் முடியல, என்னைய கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிறான். காலு கையெல்லாம் சூம்பி போய் நிற்கிது, மடங்கி போய். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க, என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நாங்க ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு மாற்றமும் நடக்கல. 15 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவரிடம் ஒரு வார்த்தை ஒண்ணு வருது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை நீக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி ஆரம்பிக்குது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தை ஒரு 7 மணி இருக்கும். ஆண்டவர் கொடுத்த உடனே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் என்னுடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார், என் சத்துருக்கள் என்னை விட்டு ஓடிடுச்சு, என் பிள்ளையை நான் சுகத்தோடு இந்த நாள்ல கொண்டு போறேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்கு வந்துருச்சு. ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க சுகப்படுத்த போறீங்க, நன்றி. ஆனா அதுக்கு முதல் நாள் வந்து டாக்டருங்க எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? டாக்டருங்க எங்களுக்கு சொன்னாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, உங்க பையனுக்கு எதனால இந்த ஃபீவர் வந்திருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஆகையினால நாளைக்கு ஸ்பைனல்ல நீர் எடுக்கணும், போன் மேரா பண்ணணும், அப்பதான் உன் பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன்ல, விசுவாசத்துல நம்மளை சோதிக்கிறதுக்கு பல காரியங்கள் நமக்கு வரும். அதனுடைய உச்சகட்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த உச்சகட்டத்து வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது நல்ல விஷயம் கிடையவே கிடையாது. உள்ள நுழைஞ்ச அன்னைக்கே நான் வெளியில வந்திருக்கணும். 15 நாள் உட்கார்ந்து இருக்கிறேன் உள்ளார. இப்ப ஸ்பைனல்ல நீர் எடுக்கணும், போன் மேரா பண்ணணும்னு நான் மற்ற டாக்டர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இது மாதிரி என் பையனுக்கு இத்தனை வயசாகுது, இது மாதிரி போன் மேரா பண்ணணுன்றாங்க, ஸ்பைனல்ல நீர் எடுக்கணுன்றாங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அது சரியா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது பெரியவங்களுக்கு எடுப்பாங்க பிரதர், அது வந்து சாத்தியம், அது மாதிரி பண்ணுவாங்க, யூஸ்வலா செய்வாங்க, ஆனா அதனுடைய ரீஎஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் பின்னாடி அப்படின்னாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கக்கூடாது, ஆண்டவரே ஸ்பைனல்ல இந்த நீர் எடுக்கக்கூடாது, போன் மேரா பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி முதல்ல நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். அடுத்த நாள் இந்த வார்த்தை வருது. இப்ப இந்த வார்த்தை கிடைச்ச உடனே யாருக்கு அதுல சந்தோஷம் வருமா வராதா? எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் வந்துருச்சு. என் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, சத்துருக்களை நீக்கிட்டாரு, ஆக்கினைகளை அகற்றிட்டாரு, அவர் என் மத்தியில வந்துட்டாரு, இனி நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எல்லா தீங்கும் ஓடி போச்சு, நான் நம்புறேன்னு சொல்லி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி சந்தோஷமாயிட்டோம். எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு. 10 மணி ஆகிற வரைக்கும் பிள்ளைக்கு ஃபீவர் விடவே இல்லை. 10 மணி ஆகிற வரைக்கும் ஃபீவர் விடவே இல்லை. என்னடா அது, நம்ம ஜெபத்தில் எதுவும் குறைவா, ஆண்டவருடைய வார்த்தையில எதுவும் குறைவா, என்னென்னமோ கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 10:30 மணிக்கு டாக்டர் வந்துருவாரு. அதுக்குள்ள என் பிள்ளை சுகமானாதான் நான் டாக்டர்கிட்ட சொல்ல முடியும் என் பிள்ளைக்கு எதுவும் பண்ண வேண்டான்னு. இப்ப 10:30 மணி ஆயிடுச்சு. பிள்ளைய மெதுவா தொட்டு பார்க்கிறேன், ஃபீவர் விடல, ஒண்ணுமே மாற்றம் நடக்கவே இல்லை. இப்ப ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்ன ஆண்டவரே வார்த்தையெல்லாம் சொன்னீங்களே, நான் நம்புனேனே, அதெல்லாம் சொல்லி அறிக்கை பண்ணியிருக்கிறேனே, என்ன ஆண்டவரே நடக்கல? அடுத்த வார்த்தை அவர் என்ன சொன்னாரு? நீ கேட்டதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நீ கேட்டதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன்னுடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்க போறேன், உன் விசுவாசத்தை சோதிச்சு பார்க்க போறேன். சோதிச்சு பார்க்க போறீங்களா? எப்படி ஆண்டவரே?
இப்ப டாக்டர் வருவார்ல, டாக்டர் வருவார்ல, ஆமா ஆண்டவர் வருவார். அவர்கிட்ட இந்த வார்த்தையை நீ சொல்லு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க டாக்டர் இப்ப வருவார், அவர்கிட்ட நீ இந்த வார்த்தையை சொல்லு. கர்த்தர் என் நாக்கினைகளை அகற்றி விட்டார், என் சத்துருக்களை விலக்கி விட்டார், அவர் என் நடுவுல இருக்கிறாரு, இனி நான் தீங்க பார்க்க மாட்டேன், நீ அவர்கிட்ட சொல்லு. இதெல்லாம் சாத்தியமா? செய்ய முடியுமா? விசுவாசத்துல நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிறது இல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப டாக்டர் உள்ள வந்துட்டாரு, ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு, உள்ளார அப்படியே பட 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 படக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சார் இது மாதிரி டாக்டருக்கு என்ன ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோம், 1 மணி நேரத்துல வந்துருவாங்க, உங்க பையனை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போகணும், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஆகையினால பிள்ளைய நாங்க இன்னொரு 10 நிமிஷத்துல வந்து கூட்டிட்டு போயிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன் சத்துருக்களை அகற்றி விட்டேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், நீ பேசு. என்ன சொல்றதுன்னே தெரியல. டாக்டரை பார்த்து சொன்னேன், எங்க ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறாரு, என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் வராது, என் பிள்ளைக்கு நீங்க போன் மேராவும் பண்ண வேண்டாம், ஸ்பைனல்ல இருந்து நீர் எடுக்கவும் வேண்டாம், எங்க ஏசப்பா என் பிள்ளை இதே இடத்துல சுகப்படுத்த போறாரு நான் சொன்னேன். அடுத்த வார்த்தை டாக்டர், நீ என்ன படிச்ச முட்டாளா, படிச்ச முட்டாளா, நாங்க உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அடுத்த வார்த்தை, திருச்சியில இருக்கிற மொத்த ஸ்பெஷலிஸ்டும் வந்து உட்காந்து நாங்க நைட்டு பகலா உன் பிள்ளைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை, ஏன் இந்த ஃபீவர் வந்திருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் எந்த ஆங்கிள் இருந்து கொடுத்தாலும் இந்த ஃபீவர் போகலையே, எதுனாலன்னு சொல்லி நாங்க உன் பிள்ளைய வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறார். முட்டாள்தனமா இருக்காதீங்க, உங்க பிள்ளைய காப்பாத்த நாங்க போராடிட்டு இருக்கிறோம், அடுத்தது என்ன நடக்கணும் எங்களுக்கு தெரியாது, நாங்க பயந்து போய் உங்க பிள்ளைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னாரு. இதை கேட்டோன்னு நமக்கு எப்படி இருக்கும்? வயிற்றுல புளிய கரைக்கும். உண்மைதானே? என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏசப்பா சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ தீங்க பார்க்க மாட்ட, சொல்லு. திருப்பியும் டாக்டர்கிட்ட சொல்றோம், இல்லைங்க எங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிற என் இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன், நான் தீங்க பார்க்க மாட்டேன். அவர் அடுத்த வார்த்தை ஒன்றும் பேசல, கோச்சிட்டு வேகமா போயிட்டு போனவர் திருப்பி உடனே வந்து, சரி இப்படி சொல்றீங்கல்ல, இன்னும் 48 மணி நேரம் உங்களுக்கு டைம் நான் கொடுக்குறேன், இன்னும் 48 மணி நேரம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், இந்த 48 மணி நேரத்தில் எந்த ஸ்டாஃப்ஸோ எந்த டாக்டரோ இந்த ரூமுக்குள்ள நாங்க வரமாட்டோம், இந்த 48 மணி நேரத்தில் உங்க பிள்ளைக்கு எது நடந்தாலும் மரணமே வந்தாலும் நாங்க வரமாட்டோம், இதுக்கு நீங்க ஒப்புதல் பண்ணி நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த காரியத்தை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நெருக்கம், எரியிற நெருப்புல இப்படி அடுத்தது சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பயாவது ஒத்துக்குவோமா அப்படின்னு பாக்குறாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, இப்ப அடுத்தது கலக்கம் உண்டாயிடுச்சு, இன்னும் அதிக கலக்கத்துக்குள்ள போகுது. இப்ப திருப்பி சொல்றேன், எங்க இயேசு பார்த்துக்குவார் ஆண்டவர், நான் நம்புறேன், அவர் விடுதலை ஆக்குவார், சுகப்படுத்துவார், அவர் என் கூட இருக்கிறாரு, நான் நம்புறேன். அவர் சட்டுன்னு வெளியில போயிட்டார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு என் பிள்ளை மெதுவா போய் தொட்டு பார்த்தேன். ஃபீவர் விடல, ஃபீவர் விடல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, தொட்டு பார்க்கிறேன், ஃபீவர் விடல. ஒரு நர்சம்மா வந்தாங்க கையில ஒரு பேப்பரோட, டாக்டர் என்னென்னலாம் சொல்லியிருந்தாரோ அத்தனையும் எழுதி கையெழுத்து போடணும். இப்ப அடுத்தது அந்த நர்ஸ் வந்து கேட்குறாங்க, டாக்டர் உங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறாரு பிரதர். முன்னாடி அதட்டினவர் இப்ப கவலைப்படுறாரு. பிசாசு இப்படிதான் ஏமாத்துவான்.
நம்ம வாழ்க்கைக்குள்ள முதல்ல அதட்டி பார்ப்பான், கேட்குறோமா இல்லையான்னு பார்ப்பான். முதல்ல நயவஞ்சமா வந்து ஏமாத்த பார்ப்பான், அப்புறம் அதட்டுவான், அப்புறம் கெஞ்சுவான், எப்படியாகி நம்ம விழுந்துருவோமான்னு பார்ப்பான். அவங்க சொல்றாங்க, உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காண்டி அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்பயாவது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இவன் அந்த பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கல, அதை கொடுமா. அதை வாங்கி நாங்கள் என் கையெழுத்தை போட்டோம். அந்த கையெழுத்தை போட்டு அந்த அம்மா பேப்பரை வாங்கிக்கிட்டு எங்கள் ரூம் கதவை அப்படி தாண்டுறாங்க. அடுத்த செகண்ட் என் பையன் காய்காலாம் முடங்கி கிடந்தவன் தடார்னு எந்திரிச்சு குதிக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எந்திரிச்சவன் 15 நாளா சாப்பிடல, ஆள் வத்தலும் தொத்தலும் ஆயிட்டான். எப்பா எனக்கு பசிக்குது, கீழே கேண்டீன் பிரியாணி வாடை வருது, எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்குறான். என்ன செய்வீங்க? 48 நாளா 15 நாளா சாப்பிடாம வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கும், இவன் பிரியாணி வாங்கி கொடுன்றான். ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும்? வாங்கி கொடுறா பாத்துக்குவோம். வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டான். 2 நாளா யாருமே உள்ள வரல. என் பிள்ளைக்கு ஃபீவர் வந்துருமான்னு ஒரு சில கலக்கமும் உள்ள இருக்கு. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன் சொன்னவர், அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன் என்பதை அந்த 48 மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. 2 நாள் கழிச்சு டாக்டர் வேகமா உள்ள வர்றாரு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க. இவன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், குதிச்சுட்டு இருக்கிறான். பார்த்துட்டு டாக்டர் என்னடா நடக்குது? டாக்டர் பேர் மகேஷ், இப்பவும் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த டாக்டர் சொன்னாரு, உங்க இயேசு மெய்யான தேவன் நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லைகள் கடந்து போயிடணும். ஆனா நீங்க விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா, உங்க விசுவாசத்துல நீங்க நினைச்சு நிப்பீங்கன்னா அது நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. நாகர்கோயில்ல நான் ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. சரின்ட்டு நானும் அந்த இடத்துக்கு கிளம்பி வேகமாக போறேன். அங்க போய் பார்த்தா சர்ச்சையே காணோம். எங்கடா சர்ச் நடக்குதுன்னு தேடிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டோட வாசல்ல ஒரு சின்ன கொட்டாய் போட்டிருக்கிறாங்க. வீட்டு வாசல்ல சின்ன கொட்டாய் போட்டிருக்காங்க, தரை கூட கிடையாது, சாணி மொழிவு இருக்கு. அங்க 4 பேர் உள்ள உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்னடா நடக்குதுங்க, ஒன்றும் புரியல. சின்னோண்டு இடம், ஒரு 6 காரு தான் இருக்கும். இந்த இடம் இது ஆலயமா? ஆமா, வாசல் படியில் நடக்குது ஆலயம். பாஸ்டருங்க 6 பேர் உட்காந்துருக்கோம், விசுவாசிகள் 4 பேர் இருக்கிறாங்க. என்ன ஒன்றும் புரியல. சரி ஆண்டவர், என்ன நடக்குதோ நடக்கட்டும், எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு தெரியல ஆண்டவர், நீங்க பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை நான் கட்டி கொடுக்க போறேன், அதுக்குண்டான ஆத்துமாக்களை நான் தரப்போறேன்னு அவங்களுக்கு நீ சொல்லு, இதுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சிங்களை மெதுவா நான் பார்த்தேன். வயசான 2 டிக்கெட் இருக்கு, கையில குச்சியோட. இன்னும் 2 பேர் சின்ன குழந்தைங்க. கொஞ்சம் சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றது? டேய், அந்த 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 ஆஸ்பத்திரி கூட்டு போனல ஞாபகம் இருக்கா? அதுல மறந்துடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ சொல்லு. அங்க உண்டியல் பெட்டியை பார்த்தா இந்த சைஸ்ல இவ்வளவு பெருசு தான் உண்டியல் பெட்டி. ஏன்னா அங்க இருக்கிற 2 விசுவாசிக்கு 2. இது எப்படி சாத்தியம்? ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் சொல்றேன். ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடத்துல அதாவது ஒரு 30 அடிக்கு மேல ஒரு பெரிய ஆலயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு, அதை நானே கட்டித்தர போனேன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியாது. நானும் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணல. கொரோனா டைம்ல திடீர்னு அவர் எனக்கு கால் பண்றாரு, பாஸ்டர் நீங்க எங்க சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னாரு. சரிப்பா, நான் முடிஞ்சா பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். என்னப்பா விசேஷம்? எங்க ஆலய பிரதிஷ்டைக்கு உங்களை கூப்பிடணும்னு ஆவியானவர் சொன்னார் அப்படின்னாங்க. ஆனா நான் போக முடியல. ஆனா அந்த ஆலயத்தை போட்டோ எடுத்து அனுப்புனாரு. ஆண்டவர் எந்த அளவுல சொன்னாரோ அதே அளவுல அந்த சர்ச்சை கட்டி
அதுல நிரம்பி நிக்கிற ஆத்துமாக்களை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு எல்லைக்குள்ள காலை வச்சா மாற்றம் நடக்கணும். அல்லேலூயா. அப்ப நான்ற இடத்துல யாரு இருக்கிறா அப்படின்னா அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், பெரிய மாற்றம் வாழ்க்கைக்குள்ள நடக்குங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு வேதத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். ஒரு அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாக மாறியது. அல்லேலூயா. பாருங்க, மோசே தன்னுடைய வளர்ப்பு இடத்திலிருந்து எகிப்திலே தப்பித்து தன் மாமன் வீட்டுல ஓடி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். இவரு நம்ம சாதாரண ஒரு குச்சி எதுக்கு வச்சிருப்போம்? ஒரு ஆடு மேய்க்கிறவங்க ஆட்டுக்குட்டி ரொம்ப ஓடிச்சுன்னா அதை தட்டி சரி கொண்டு வர்றதுக்கு, அல்லது இலைகளை பறிக்கிறதுக்கு, தட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். கைகளை ஊனி நடக்கிறதுக்கு இதுக்குதான் அந்த குச்சி யூஸ் ஆகும். ஆனா தேவனுடைய பார்வை அந்த கோலின் மேல் பட்ட உடனே அந்த கோல் தன்னுடைய ரூபத்தை மாற்றுகிறது. அதனுடைய ரூபம் மாறுகிறது. கீழே போட்ட உடனே அதை போடு அப்படிங்கிறாரு. போட்ட உடனே சர்ப்பமா மாறுது. மோசேனுடைய பார்வை வித்தியாசப்படுது. மோசேனுடைய இருதயம் மாறுகிறது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. அந்த கோல் பாம்பா மாறிடுச்சு. இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? தெரியாது. ஆனா நடக்குது. வாழை பிடி அப்படிங்கிறாரு. வாழை பிடிச்சிட்டாரு. உடனே திரும்பி அது கோலா மாறிடுது. பாம்பு பிடிக்கிறவங்க எங்கேயாவது வாழை பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? தலையை தான் பிடிக்கணும். ஏன்? தலையில தான் விஷம் இருக்கு. ஏன் வாழை பிடிக்க சொன்னாருன்னா அவர் சொல்றாரு, தலை நான் பார்த்துக்கிறேன். கல்வாரி சிலுவையில அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் அவர். நான் நசுக்கி போட்டுட்டேன், அதனால அதுக்கு ஒன்றும் பலன் கிடையாது. நீ வாழை பிடி. உங்களுடைய விசுவாசம் அதான் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். இப்ப இந்த கோல் சர்ப்பமா மாறி இருக்கு. இந்த கோலையும் தன் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு இவன் எகிப்துக்கு போறான்னு சொல்லி அதே 4:20-21 நம்ம வாசிக்கிறோம். அதே 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது டோட்டலா காரியம் பிக்சர் மாறுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீ எந்த இடத்துல இருந்து பயந்து உடியாந்தையோ அதே இடத்துக்கு நீ திரும்பி போ. நான் உன்னை பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். அல்லேலூயா. இப்ப நான் ஒரு விஷயத்தை, ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய பார்வை ஒரு கோல் மேல வந்த உடனே ஆண்டவர் அந்த கோலை எடுத்துக்கிட்டு நீ பார்வோனுகிட்ட போ அப்படின்னாரு. எந்த இடத்துல உன் ஜீவனை காக்கும்படி நீ தப்பி வந்தாயோ அதே இடத்துக்கு நீ போ. அந்த பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வை ஒரு கோலின் மேல பட்டதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரத்துல. அங்க போய் நடக்கிற ஒரு சம்பவம் 9ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி
செய்தார்கள். ஆ. ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. ஆ. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. இந்த மோசேக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொன்ன ரெண்டே வார்த்தை, இந்த கோலை நீ கொண்டு போய் போடு. ரெண்டாவது, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அல்லேலூயா. இப்ப அந்த கோலை போட்ட உடனே பாம்பா மாறுது. ச்சே, இவ்வளவுதானா? என்கிட்ட இன்னும் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேரை கொண்டு வந்து போட விடுறான். எல்லாமே பாம்பா மாறுது. ஒருவேளை மோசேக்கு என்னடா இவன் நம்ம ஒரே ஒரு குச்சி வச்சு கொண்டு போடுறோம், இவன் இத்தனை பேர் இப்படி பயங்கரமான அற்புதங்களை செய்யறானே. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி, உங்களுடைய விசுவாசத்தை குன்றி போக பண்ணும்படி பிசாசு உங்களுக்கு முன்பாக நிறைய காரியங்களை செய்வான். ஆனா ஒண்ணுதான் விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு கோல் சர்ப்பமா மாறினது அவங்க போட்ட அத்தனை கோளையும் முழுங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எனக்கு அதை வச்சு விட்டான், எனக்கு இதை வச்சு விட்டான், அவன் அப்படி சொன்னதுனாலதான் நடந்துச்சுன்னு யாராவது நீங்க நெகட்டிவா சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆனா அதை நீங்க விசுவாசிக்காம, அவன் என்ன வேணாலும் வைக்கட்டும், எப்பேற்பட்டதை வேணாலும் வைக்கட்டும், என்னை எதுவுமே சேதப்படுத்த முடியாது நீ விசுவாசிப்பேனா உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதை கன்ஃபஸ் பண்றவங்களா இருக்கிறீங்க? பிசாசு எந்த காரியத்தை உங்க சிந்தையில விதைச்சு எந்த காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்க? எந்த காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்க? வேதத்துல இவருடைய சாட்சியை வேதத்துல நமக்கு ஒரு பிக்சரை போட்டு காமிக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நம்ம அதை வாசிக்க முடியும். இவர் என்ற ஜெபாலய தலைவன். யாரவன்? ஜெபாலய தலைவன். அவன் ஜெபிக்கிறதுல எப்படி பெரிய ஒரு வார்ஃபேர் பண்ணியிருப்பான். அதனாலதான் அவன் ஜெபாலய தலைவனா அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஜெபாலய தலைவனுடைய கோரிக்கை என்ன? என் மகள் வியாதியா இருக்கா, அவ சுகமடையணும் என்பதுதான் அவனுடைய கோரிக்கையா வேதத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இயேசு கிட்ட காத்திருக்கிறான். இயேசுவும் பார்க்கிறான், தான் பிரச்சனையை சொல்றான். இயேசு சொல்றாரு, சரி வாங்க போலாம். இவர் வீட்டுக்கு போலான்னு சொல்லி முடிவு நடக்குது. ஆனா அவங்க போறப்ப நிறைய ஜனக்கூட்டம் நெருக்குனதுனால இவங்க போக வேண்டிய நேரம் எக்ஸஸ் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை, என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, பயமான ஒரு சூழ்நிலையில இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் டாக்டருங்க சொல்லி இருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும். ஆனா நீங்க இப்பேற்பட்ட சூழலை கடந்து போறப்ப நிறைய நெருக்கங்கள் உங்களுக்கு வரும், காலம் தாழ்த்துதல் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்க தைரியமா இயேசு என் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு சம்பவம், அதுல 8ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு எனும் பேருள்ள ஒருவன் சாரி 49 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இப்ப என்ன விஷயம், நம்ம எல்லாம் விஷுவலேஷன்ல இந்த இடத்துக்குள்ள நம்ம அப்படி உள்ளறப்போ, இப்ப நம்ம பிள்ளைதான் உடம்பு முடியாம இருக்கிறா, என் பிள்ளைதான் உடம்பு முடியாம இருக்கிறா, நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவர் என் கூட வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப தூரத்துல நான் பாக்குறேன், என் வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தன் என்னை நோக்கி உடியாடுறான், என் வீட்டுல இருந்து ஒருத்தன் என்னை நோக்கி உடியாடுறான். ஏற்கனவே நான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கு பிறகு நாங்க வரும்பொழுது நிறைய கூட்டம் இருந்ததுனால, நெருக்கி இருந்ததுனால அதுல டைம் ஆயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய இந்த இவருடைய மனசுக்குள்ள தூரத்துல ஒருத்தன் உடியாரும் பொழுது, அவன் தான் வீட்டுல இருந்து தான் உடியாரான்,
ஒருவேளை ஏதோ தப்பா நடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் கலக்கம் அவனுடைய இருதயத்துல வருது. ஏன்னா அவன் எவரை நோக்கியே தான் உடையாடுறான். இப்ப அவன்கிட்ட உடையாந்து சொல்றான், உன் மக இறந்து போயிட்டா போதகரை நீ வருத்தப்படுத்தாத. அப்படி இந்த வார்த்தையை கேட்ட உடனே எவருக்கு என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, உன் மகன் இறந்து போயிட்டா உங்க விசுவாசத்தை குலைக்கக்கூடிய, உங்க விசுவாசத்தை அழித்து போடக்கூடிய சில வார்த்தைகள் உங்க இருதயத்தை வந்து அப்படியே நொறுக்கும், உங்க சிந்தையை நொறுக்கும், உங்க பார்வைய அப்படியே மங்கலாக்கும், உங்க இருதயம் கனப்படும், உடம்பு நடுங்கும், எல்லா சூழ்நிலையும் வரும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன் மகள் பிழைப்பாள். முதல் விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகம் என்னென்னலாம் பேசுதோ உங்க காதுல வாங்கவே கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் உங்க காதுக்கு வரும் பொழுது நீங்க பயப்படுறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது பக்கத்துல தானே இருந்தாரு. அவன் என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அடுத்த வார்த்தை இவர் சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்ல, அவர் வாயை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அழுதுறோம். விசுவாசம் குன்றி போயிடுது, பயம் வந்துருது, என்னென்னமோ கலக்கங்கள்லாம் உள்ள வந்து நம்ம விசுவாசத்தை அப்படியே லெவலா குறைச்சிருது கீழே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசத்தை அந்த நேரத்துல இன்க்ரீஸ் பண்ணணும். அவன் என்ன நெகட்டிவா பேசியிருந்தாலும் ஏசி என் கூட இருக்கிறார். அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது உன் மகள் பிழைப்பாள். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்துல அவன் பார்த்துட்டு வந்து சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க நம்புவீங்களா? பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்க நம்புவீங்களா? புரியுதா? விசுவாசமானது நம்பப்படுவர்களுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. சரி, ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, கூட இருக்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறார். ஓகே, ஆண்டவர் வர்றாரு, போறான். அங்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடப்பட்டிருக்கு, முன்னாடி வேலைலாம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வேதனையோட மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்? அவர் மகள் இறந்து போயிட்டாருன்ற டெத்துக்கு வந்திருக்கிறாங்க எல்லாரும். அவங்களெல்லாம் பாக்குறப்ப இவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? என்னடா அது, திருப்பி இன்னும் மேல பிரச்சனை. சரி, மெதுவா உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள இன்னும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க சுத்தி உட்காந்து பிள்ளைக்கு முன்னாடி. இதெல்லாம் பார்க்கிறப்ப ஒரு தகப்பனாருடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம், சோதிக்கப்படுகிறது. ரெண்டாவது, முதல்ல இந்த உலகம் பேசுகிற எந்த சத்தத்தையும் கேட்கக்கூடாது. தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும். ரெண்டாவது, நீங்க பார்க்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்பவே கூடாது. நீங்க பார்க்கிற விஷயத்த நம்ப கூடாது. அந்த அட்மாஸ்பியர் எவருக்கு எதிராக இருக்கு, எல்லாம் பிள்ளை இறந்து போயிட்டான்னு சும்மா சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அவன் அதை பார்க்கல. இப்ப இயேசு அந்த வீட்டுக்குள்ள போறார். யார் போறா? பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு, பெத்தவங்க 2 பேர், அம்மா அப்பா 6 பேர் உள்ள போறாங்க. உள்ள போனா சுத்தி 10 பேர் உட்காந்து ஐயோ போயிட்டேன்னு அழுகுது. இத பார்த்த உடனே இயேசு சொல்றாரு, அம்மா ஏமா அழுதுட்டு இருக்கிறீங்க? அந்த மகள் சாகல, தூங்குறா. செத்து போனவங்களை ஒருத்தரை பார்த்து தூங்குறா அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. விசுவாசியா யோசிக்காதீங்க. அதைத்தான் அவங்களும் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, அரை மென்டலா இருக்கிறான் போல இருக்கு. யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்றதை நான் பின்னாடி சொல்றேன். யோசிக்கிறாங்க இதெல்லாம். இயேசு ஒரு காரியம் அந்த இடத்துல பண்றாரு. இந்த இடத்துல ஒரு மேக்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. இயேசு உடனே
அங்க சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து தயவு செய்து எந்திரிச்சு எனக்கு முன்னாடி உட்காராத, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு வெளியே துரத்தி விட்டார். ஏன் வெளியே துரத்தி விட்டார்? பதில சொல்லிட்டு தான் கேள்வியே கேட்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரே ஒரு ஆள் 100% நான் அந்த பிள்ளை தூங்குது எழுப்பிட போறேன்னு போறாரு. பெத்த அம்மா அப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஒரு 20% ஏதோ செய்ய போறான்ற நம்பிக்கையில போறாங்க. 3 சீசர்கள் ஒரு 50% இயேசு போனா ஏதோ நடக்கும்பா அப்படின்ட்டு போறாங்க. இயேசு ஒரு ஆள் 100%, 3 சீசர்கள் 150%, 250. இந்த இவங்க 2 பேர்கள் 25 வச்சுக்கோங்க, எவ்வளவு ஆச்சு? 300. ஓகேவா? இப்ப இந்த 300%ஓட இவங்க உள்ள போறாங்க. 10 பேரு 1000% என்ன நம்பிக்கைன்னா குழந்தை செத்து போச்சுன்னு அழுகுறாங்க. 1000லேருந்து -300 போட்டீங்கன்னா மீதி எவ்வளோ? யார் ஜெயிப்பா? அதனாலதான் எல்லாத்தையும் தொலைச்சுக்கிறார். ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. 700ஐயும் துரத்தி விட்டுட்டாரு. இந்த 300 மட்டும் உள்ள நிக்குது. இயேசு 100 நம்பிக்கையோட சொல்றாரு, மகளே எழுந்திரு. நீங்க பார்க்கிற விஷயங்கள் இல்ல. இயேசு சொல்றாரு, என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். இப்ப இயேசு சொல்றாரு, மகளே எழுந்திரு. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்ட ஜீவன், அதிகாரம், வல்லமை வெளிப்பட்டது. இயேசு 100 மடங்கு விசுவாசித்ததுனால அந்த மகள் எழுந்து உக்காந்தா. ஹல்லேலூயா. என்னங்க, விசுவாசத்தை குறித்து எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் உள்ள அடங்கி இருக்கு பாருங்க. ஆவியானவர் இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு அப்படின்னா, நான் உண்மையா எழுதி வச்சுட்டு வந்தது வேற, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வேற. நான் வேற எதாவது பேசணும் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஆவியானவர் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி சொல்றாரு. நீங்க இன்னைக்கு விசுவாசத்துல கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நடக்குன்ற விசுவாசம் இருக்கணும். ஒரு பாட்டி, ஒரு திருவரம்பூர்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு வயசானம்மா, இயேசுவின் நாமத்தினால நீங்க எது சொன்னாலும் நடக்குமா அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த அம்மாவுக்கு விசுவாசம், இந்த பாஸ்ட் இப்படி சொன்னாங்களே நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் வந்துருச்சு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள பாம்பு உள்ள வந்துருச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு அந்த அம்மாவால பாம்பு அடிக்கக்கூடிய தைரியம் கிடையாது, அடிக்கவும் முடியாது. இந்த அம்மா வீட்டுல பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிடணும்னா தூரமா இருக்கு எல்லா வீடும். உடனே அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு, பாஸ்ட் இப்படி சொன்னாரே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிக்க, பாம்பு நீ போக கூடாது, இயேசு நாமத்தினால சொல்ற, நீ இங்கே இரு. இந்த அம்மா ஓடுது அடுத்த வீட்டுக்கு தேடிக்கிட்டு. திரும்பி வந்து பார்த்தா அதே இடத்துல இருக்கு அந்த பாம்பு. அந்த அம்மா போன் பண்ணாங்க எனக்கு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சியா? அப்படியாமா? எனக்கே தெரியாது. பாருங்க, இந்த விசுவாச தூண்டுறதுக்கு ஆவியானவர் நம்ம கூட எவ்வளவு விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நடக்கும். நான் அற்புதத்தை சொல்லணும்னா என் லைஃப்ல ஏகப்பட்ட காரியங்களை நான் சொல்ல முடியும். என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாதப்ப 5 வருஷமா வீடு கட்டணும்னு நினைக்கிற என் வாழ்க்கைக்குள்ள திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இது மாதிரி ஒரு ஓப்பன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வேற சர்ச்சில் பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, இந்த வருஷம் நான் உன் வீடை கட்ட போறேன்னு சொல்லு, இந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்த முடியும், அந்த அற்புதத்தை செய்வேன்னு சொல்லு அப்படிங்கிறார். நான் மெதுவா என் பாக்கெட்டை பார்த்தேன். அப்பா பெரிய ஓட்டையா இருக்குடா, ஒண்ணுமே என் கையில இல்லையே. உடனே எங்க அப்பா சொன்னாரு, என் கை ரொம்ப பெருசு, மலைகளையும் தராசுனால நிறுத்தவர், உள்ள கையில கடல் நீரை அளந்து ஊத்தினவர், அவர் கை பெருசு. அறிக்கை பண்ணின. நான் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடை கட்டிடலாம்னு நினைச்சேன். எங்க அப்பா 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாரு. இத பாக்குறதுக்கு 2 வேன் நிறைய எந்த சர்ச்சில் பேசணும்னா அவங்க எல்லாம் வேன் பிடிச்சு வந்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா பிசாசு என்ன எழுதினாலும் சரி, என்ன எழுதிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த கையெழுத்து கல்வாரி சிலுவையில குலைக்கப்பட்டாகிவிட்டது.
இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா உங்க வாழ்க்கையை குறிச்சு பிசாசு நெகட்டிவா எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கிறுக்கி போட்டுட்டாரு. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது இயேசுவின் நாமத்தினால. உங்க வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியாது, நடக்காது, இனி இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு மூடி போட்ட விஷயங்களை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு எழுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தோட நீங்க போங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய அற்புதங்கள் நடக்க போகுதுன்ற அந்த விசுவாசத்தோட போங்க. இன்னைக்கு நான் விசுவாசத்தின் தந்தையா இருக்கிற அவர் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு அந்த விசுவாசத்தை தூண்டுவாரு. என் விசுவாசத்துல குறைவு எல்லாம் சரி பண்ணுவாரு. நம்புங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும்னா இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை விசுவாசித்து அது நடக்கும்னு சொல்லி நம்பி விசுவாசத்துல வல்லவனானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை விசுவாசத்துல வல்லவர்களாய் நிற்க செய்ய அவரால் கூடும். ஹல்லேலூயா. வெறும் அற்புதங்களுக்கு மாத்திரமல்ல, அதிசயங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட அவரால் கூடும். நீங்க எந்த இடத்துல போய் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களோ, என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன், அதிகாரம், வல்லமை புறப்பட்டு செல்லும். யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக பேசுகிறீர்களோ, அந்த வார்த்தைகள் நிச்சயமா உங்கள் மூலியமாய் நிறைவேறி தீரும். சொன்னவர் அவரு, நான் இல்ல. அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட நீங்க போங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.